வெத்திலையெல்லாம் விசேஷம் மலையில் வந்து வச்சு பதிவு சந்தோஷமாக இருக்கிறார். திருமணம் இருக்கிறார் எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. எனது தம்பியினுடைய பதிவு திருமண நாள் எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. வீடியோ யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். இன்றைய தினம் எனது தம்பியினுடைய பதிவு திருமண நாளுக்கு என்னுடைய உறவினர்கள் வர போகிறாங்க. அப்படியே வாங்க, என்னுடைய வீட்டுக்கு வந்து இந்த விசேஷம் வந்து இடம்பெற இருக்கு. அப்படியே காணொலியை வந்து நாங்கள் தொடர்றோம். இப்போ வந்து பதிவு திருமணம் இடம்பெற்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிறகுடம் குத்துவிளக்கெல்லாம் வைத்து பாரம்பரிய முறைப்படி எல்லாமே ஆரம்பித்து விட்டோம். இதுதான் எங்களுடைய வீடு. உறவினர்கள் எல்லாம் இப்பொழுது வந்துட்டினோம். பதிவு திருமணம் இப்பொழுது இடம்பெறப் போகுது. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பதிவு திருமணம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பதிவாளர் இருக்கிறார். கணவன் மனைவியாக இருவரும் இருக்கிறாங்க. இப்பொழுது சத்திய பிரமாணம் எடுக்கின்ற அந்த நிகழ்வை பார்க்க போகின்றோம். கணவன் மனைவியாக பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு பின்பு அதற்கு சான்றாக பதிவு புத்தகத்திலே அந்த சேரப்படவே உங்களுடைய பெயரை எழுதி கையொப்பமிடுவதனால் இது முதல் கொண்டு ஊர் வழக்கப்படியானாலும் சமயசாரப்படியானாலும் சடங்கு யாரும் நடைபெறாதிருந்தாலும் நீங்கள் ஒருவரை ஒரு பிரமாணப்படி திருமணம் செய்பவர்கள் ஆவீர்கள் என்பதனை லதூஷன் கிருஷிகா ஆகிய நீங்கள் அறிந்து கொள்ள கடவீர்கள். மேலும் இப்போது நிறைவேற்ற எண்ணி இருக்கும் திருமணம் உறுதியான திருமணம். நீங்கள் தீர்ப்பினால் அன்றி உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் நீக்கி ஒதுக்கப்பட மாட்டாது என்பதையும் இத்திருமணம் இவ்விதம் சட்ட ரீதியாக நியாய பிரமாணப்படி நீக்கப்படும் முன்னர் வேறொரு திருமணம் செய்வீர்கள் ஆகிய நீங்கள் இரு திருமணம் செய்த குற்றத்துக்கு ஆளாகி அக்குற்றவியலுக்கென விதிக்கப்பட்ட தண்டனைகளுக்கும் உள்ளாவீர்கள் என்பதனை அறிந்து கொள்ள கடவீர்கள். லதூஷன் ஆகிய நான் கிருஷிகா என்பவரை என்னுடைய நியாய முறைப்படி திருமணம் செய்த மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். என்பதற்கு சாட்சியாகும்படி இங்கே சமூகமாக இருக்கிறவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி கிருஷி ஆகிய நான் லதூஷன் ஆகிய தங்களை என்னுடைய நியாய முறைப்படி திருமணம் செய்த கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். என்பதற்கு சாட்சியாகும்படி இங்கே சமூகமாக இருக்கிறவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறேன். இது உங்கள் ரெண்டு பேரும் தெரிஞ்ச உடைக்கிறேன். பதிவாளர் கலைஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ முதலாவது எங்களோட மாப்புள்ள பகுதியிலிருந்து சாட்சி கையெழுத்து போடுவதற்காக உறவினர் ஒருவரை வந்து கூப்பிடுகிறோம். அந்த நிகழ்வை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். மாப்பிள்ளை பொம்பளை கேமரா பார்க்கணும். நீங்கள் புத்தகம் கோப்பியில் பார்க்குறீங்க. அது நல்ல சிரிப்பாள் மாப்பிள்ளை சிரிப்பு. இப்பொழுது சாட்சி கையெழுத்து போடப்படுகின்ற நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். தம்பி வந்து நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கிறார். இப்பொழுது பெண் வீட்டார் பகுதியிலிருந்து 800 பேர் வந்து சாட்சியை வந்து கையெழுத்திடப்பட வேண்டும். அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள் வாருங்கள் உள்ளே வாருங்கள், உள்ளே வாங்க. இப்போது எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்பொழுது எங்களுடைய பதிவாளர் எழுதப்பட்ட அந்த பதிவு பத்திரத்தை கொடுக்கின்ற காட்சி. சிரிங்க மாப்பிள்ளை. நல்ல சிரிப்பு. மாலை மோதிரம் வெத்திலையெல்லாம் கொண்டு வந்தாச்சு. எங்களுடைய பதிவாளரை அதை வந்து உரிய முறைப்படி ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. பேர் இருக்கு. மாப்பிள்ளை என்னது பொம்பளை இல்லை. ஓகே, எடுக்க போய் நமக்கு கிடையாது. நானும் இருக்கா பூந்து இருக்கா எடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே லது கிரு அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருக்கீங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. வெத்திலையில் வந்து வச்சு மாலை இங்கே பார்க்கணும்.
அதுதான் ஆல்பம் செய்யலாம் ஆல்பம் செய்யலாம் என்ன மிஸ் அது ஆல்பம் பிள்ளைக்கு மிஸ் வடிவ அப்படி அந்த இதே வடிவில் மாலையை வச்சுருக்கா பாருங்க எப்படின்னு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மாவாக்கு வடிவாக வச்சுருக்கிறீங்க மிஸ் இப்பொழுது மணப்பெண் என்னுடைய தம்பிக்கு வந்து மாலையை போடுற காட்சியை பார்க்குறோம். மாப்பிள்ளை சிட்டிங்க மாப்பிள்ளை அட சிரிப்பு தானே அஜித் குமார். மாப்பிள்ளை எடுத்து போடுங்க மாப்பிள்ளை. ரைட். இடது கை விரல் என்ன எந்த விரல்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோதிரம் வந்து மாத பயணம் மோதிரம் மாத்திர நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது பெண் எடுத்து வலது கை தம்பிக்கு வந்து மோதிரம் போகிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் முதலாவது புகைப்படம் இந்த சாட்சிக்கு கையெழுத்து வைக்கிறாக்களை வச்சு தான் எடுக்கிறோம். அவையை வச்சு முதலாவது புகைப்படத்தை வந்து எடுத்தாச்சு. தம்பியினுடைய பதிவு திருமண அந்த கேக்கையும் பின்னணி அலங்காரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வந்து ஒரு சிவப்பு கலரில் கொடுத்துருக்கீங்கன்னா நல்ல வடிவான ரோஸ் போட்ட ஒரு சின்ன கேக் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. பெரிய கேக் தான். அப்படியே சேர்ந்து வாங்கவா. இப்பொழுது கேக் வந்து கட் பண்ண போயினோம் பாருங்க. அப்படிதான் ரைட். கொடுங்க விட்டுற மாதிரி கொஞ்சம் ரியாக்ஷனாக கொடுங்க. சிரிங்க தம்பி. இஞ்சி வரி வேற தம்பி அது இதாண்டிட்டு. இப்பொழுது கேக் வந்து கட் பண்ணியாச்சு. சந்தோஷமாக இருக்கு இந்த தருணம். அழகிய ஒரு தருணம். என்னுடைய அம்மா வந்து இப்போ மருமகளுக்கு அன்பு பரிசல்களை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பெண் வீட்டாரனுடைய அதாவது பெண்ணினுடைய அம்மா அப்பா நிற்கிறாங்க. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவங்க தான் என்னுடைய தம்பியினுடைய மனைவியினுடைய அம்மா அப்பா அப்பா முழுசாங்க. அடுத்ததாக நாங்கள் கணவன் மனைவியாக தம்பியுடன் இணைந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறோம். எங்களுடைய அன்பு பரிசுகளையும் வந்து வழங்க போகிறோம். மக்களே, மாலை நேரம் ஆயிட்டுது. தம்பியினுடைய பதிவு திருமண வைபவம் வந்து இனிதே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய வீட்டை பாருங்கள். மாலை நேரத்தில் எங்களுடைய வீடு கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த தருணத்தை உங்களோட வந்து பகிர்ந்திருப்பேன். பாருங்கள், என்னுடைய கெட்டப்பை பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு லைட்டான ஒரு கெட்டப்பில் வந்து நிற்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களோட வந்து பகிர்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி மக்களே, பாருங்கள், எங்களுடைய நிகழ்வில் எல்லோருமே வந்திருக்கிறாங்க. இதே எங்களோட வீட்டு குட்டி டோக். ஹாய், இதுதான் எங்களோட செல்லம். நன்றி மக்களே. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை என்றும் உங்கள் ஒரு இனிமையான சந்தோஷமான விடயத்தை, ஒரு சிறிய விடயத்தை இதில் நான் பகிர்ந்திருக்கிறதில் சந்தோஷப்படுறேன்.